பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமானை பேச மறந்த ஊடகங்கள் அல்லது சீமான் வைக்கின்ற கருத்தியலை விவாத பொருளாக மாற்ற மறந்த ஊடகங்கள் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்த்துவது வழக்கம். எல்லா இடத்திலையுமே செய்தியாளர்கள் ஒரு 10 பேர் வந்துட்டா அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்றது இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயங்கு நிலையில் இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகளையும் தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல அவர்களை கண்ணியமாக நடத்துகின்ற அந்த வேலையையும் அண்ணன் சீமான் அவர்களை தாண்டி வேறு யாரும் இதுவரையிலையும் செய்தில்லை. அது போலதான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம காரைக்கால் அங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்களினுடைய கலந்தாய்வு தொடர்பான சந்திப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே தான் பணிபுரிகின்ற அந்த நிறுவனத்திற்கு வேலை செய்கிறோம் என்றதன் அடிப்படையில் தான் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் காட்டிய எதிர்வினையை ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றி நிறுத்தி இருக்கின்றது இந்த ஊடகங்கள். ஆனால் உண்மையிலேயே விவாத பொருளாக மாற்றி நிறுத்தி இருக்க வேண்டும் என்று நாம செய்த முக்கியமான செயல் எதையும் இந்த ஊடகங்கள் கார்பரேட்டுக்காக வேலை செய்கின்ற இந்த ஊடகங்கள் கடந்து அல்லது மறந்து அல்லது மறந்தது போல நடித்து கடந்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 முக்கிய மாநாடுகளை, அதாவது வாக்கு அரசியல் என்பதை எல்லாம் தாண்டி இங்கு வாழ்வியல் என்பதை முன்னிறுத்துகின்ற அந்த மாநாடுகளை நாம் தமிழர் கட்சி நடத்தி முடிச்சிருக்கின்றது. சரி, ஏதாச்சும் ஒரு மாநாட்டை குறித்தினாலும் இது விவாத பொருளாக்கி, அதாவது சீமான் அவர்கள் பேசுற கருத்தை ஏத்துக்கல அப்படிங்கிறதுனால நீங்க விவாத பொருளாக மாற்றி அது குறித்தினாலும் பேசுவாங்க விவாதிப்பாங்க அப்படின்னு நாம காத்திருந்த காலகட்டத்தில் இப்ப கடலம்மா மாநாடும் முடிந்து விட்ட இந்த நேரத்தில் இது குறித்தெல்லாம் யாருமே பேசல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வன்மம் நமக்கு இந்த ஊடகத்தின் மேல இருக்கு. ஏன் வன்மம் அப்படிங்கிறோம்னா, அதாவது இங்கே எது விவாத பொருளாக மாற்றப்பட வேண்டும், இந்த மண்ணின் மக்களினுடைய நலத்திற்காகவும் அவர்களுடைய வளமான வாழ்விற்காகவும் எது விவாத பொருளாக மாற்றப்பட வேண்டுமோ அது ஒரு பொழுதும் மாற்றப்படுவதில்லை. இன்னும் கூடுதலாக இந்த மக்களை அறியாமலேயே வைத்திருக்க வேண்டிய இந்த பொறுப்பும் கடமையும் தனக்கு உண்டு என்பதை போல இந்த ஜனநாயகத்தின் 4வது தூண்கள் செயல்படுவதுதான் ரொம்ப கேவலத்தின் உச்சமாக நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன மாநாடுகள் அப்படி நடத்தணும், எதை பேசி இருக்கணும், எதை பேச மறந்தது என்பது குறித்து தான் நம்ம பேசணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமை நிலம் குறித்தான மாநாடு அண்ணன் சீமான் அவர்கள் அதுதான் தொடங்கினாங்க. சூழலியல் குறித்தான மாநாட்டில் மிக முக்கியமான மாநாடாக அது தொடங்கப்பட்டது. பெரிய விவாத பொருளாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டிய அதில் உள்ள கருப்பொருள் அரசியல் விவாத பொருளாக மாற்றப்படவில்லை. மாறாக இந்த திடல் திண்ணிகளால் ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஓட்டு இருக்குதா, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு நடத்தி சீமான் என்ன செய்ய போறாரு, இவர்கள் பேசுறத மனிதர்கள் யாரும் கேட்க மறந்துட்டாங்க, அதனால ஆடு மாடுகளை வச்சு மாநாடு நடத்துறாரு, இப்படியெல்லாம் ஒரு சார்பாக பேசி முடிஞ்சது. அதே போல அந்த ஆடு மாடுகளுக்கான மாநாட்டு மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கார்பரேட் அரசியல் உலகம், அதே போல் பால் சந்தை பொருளாக மாற்றப்பட்டதனுடைய பின்னணி, இந்த பால் சந்தை பொருளாக மாற்றப்பட்டதனுடைய பின்னணியிலையும் இங்கு நாட்டு மாடுகளை அழித்தொழிக்கும் பின்னணி, இது குறித்து மிக தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடிச்சாங்க. சரி, பேசுறதுக்கு அது மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி தான் அது குறித்தெல்லாம் பேசல. சரி, அது குறித்தெல்லாம் கருத்து சொல்லாத இந்த ஊடகங்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடு முடிஞ்ச பிறகாவது அந்த மேடையில் பேசின அந்த கருத்துக்களை கொண்டு ஒரு விவாத பொருளாக மாற்றி அதற்கான அதாவது தவறுன்னு கூட பேசுங்க, ஆனால் என்ன பேசப்பட்டதுன்னு பேசியிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது எதையுமே செய்யலை. இந்த கேலி கிண்டலோட நகர்ந்து போயிடுச்சு. ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் என்ன ஓட்டா இருக்கு, சீமான் இப்படி பண்றாருன்னுட்டு கடந்து போயிட்டாங்க. அதன் பிறகு நம்ம மரங்களுக்கான மாநாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு இடத்துல காடுகளிலேயே போய் அந்த மாநாட்டை நடத்தணும். அந்த மாநாட்டில் மிக முக்கியமான சமூக ஆர்வலர்கள் பேசினாங்க. சூழலியல் சார்ந்த மிக முக்கியமான அரசியல் கருத்துக்கள், அறிவியல் கருத்துக்களோடு கூடிய எல்லா செய்திகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே பதிவு பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால், இந்த பூமியினுடைய உயிர் சுழற்சி மரங்களின் மூலமாக தான் நடக்குது. மரங்கள் வெளியிடுகின்ற ஆக்சிஜன் மூலக்கூறினுடைய ஆக்சிஜன் என்கின்ற உயிர்காற்றினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம்
ஒரு அறிவியல் தளத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி போல மிக தெளிவாக பதிவு செய்தாங்க. அதே போல இந்த மரங்களை இவர்கள் கையாளுகின்ற விதம், மரங்களை இவங்க எப்படி பார்க்கிறாங்க, இது ஏன் சூழலியல்ல சீர்கெட்டு போனதற்கு பின்னே உள்ள அரசியல் காரண காரியங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பதிவு செய்தார் அண்ணன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாட்டில். சரி, அதுதான் முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்ச பொருளாச்சு, அது விவாத பொருளாக மாற்றோம்னா இவங்க உடனே மரத்தை கட்டி பிடிச்சிட்டு போட்டோ எடுத்ததையும், அந்த நேரத்தில் தம்பி தாசன் அவர்கள் கீழே இருந்து ஒரு ஃபோட்டோ, அந்த வைடு இதை ஃபோட்டோ எடுத்ததையும், அப்போ சீமான் அண்ணன் ஏதோ சொன்னதையும் அதை ஒரு பேசு பொருளாக மாற்றினானுங்களே ஒழிய இந்த ஊடகத்தார் அந்த மரங்களின் மாநாட்டில் பேசப்பட்ட செய்திகள் குறித்து ஒரு பதிவும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை. அவர் பேசுறது, அந்த மேடையில் பேசுறது சரியா தவறான்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மேடையில் பேசின ஒரு இடத்துல பாம்பு கடி குறித்து பேசும் பொழுது அதை எடுத்துட்டு போய் வழக்கு தொடுக்கிற அந்த அளவுக்கு போய் இந்த கூமுட்டைங்க தற்கொலை தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ஆட்கள்லாம் போனாங்க. அது ஒரு கதை. சரி, மரங்களின் மாநாடு பேசலை, ஆடு மாடுகளுக்கான மாநாடு பேசலை. சரி, மலைகளின் மாநாட்டை நம்ம தருமபுரியில் போடுவோம், தருமபுரியில் பேசப்படுகின்ற கருத்துக்களாவது இவங்க கருத்தில் கொண்டு பேசுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீமானனுக்கு நல்லா தெரியும், இந்த ஊடகங்கள் முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளால் இயக்கப்படுகிறது. நாம் எடுத்து வைக்கின்ற இந்த சூழலியல் அரசியல் கார்பரேட்டுகளுக்கு எதிரானது. அப்போ அவங்களுக்கு எதிரான அரசியலை அவங்களே எப்படி வெளிக்கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறதுல அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவான முன்னகர்வோடு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக நாமுக்கு எல்லாம் எது செய்தாலும் விவாத பொருளாக மாற்றுகிற இவர்கள் இதை ஏன் விவாத பொருளாக மாற்றவில்லை என்ற கேள்வியே தொடர்ச்சியாகவே இருந்தது. அடுத்த மலைகளின் மாநாடு தருமபுரியில் நடந்தது. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மலை இந்த சூழல்ல வாழ்கின்ற உயிரினங்களுக்கு, அருவிக்கு, சோலைக்கு, புலிக்கு, யானைக்கு, சிங்கத்திற்கு எந்த வகையிலெல்லாம் பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த சூழலியல் உயிர் சுழற்சியில, இந்த சூழலியல் சுழற்சியில மலைகளின் பங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு ஒன்றையும் காட்சி படமாக பின்னணியில் விளக்கி அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடிச்சிருந்தாங்க. சரி, அதற்கு முன்னாடியும் அதே போல் பேசு பொருளாகலை. அதற்கு பின்னாடியும் இந்த கரூரில் விஜய் அவர்கள் செய்த அந்த தற்கொலை தாண்டவத்தினால அது பேசு பொருளாக மாற்றப்படவே இல்லை. சரி, அதில் ஒரு சில கருத்துக்களை நானும் எடுத்துட்டு குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் மலைகள் வெட்டி கடத்தப்படுவதில் உள்ள உயிர்ச்சூழல் பிரச்சனை, இது எல்லாம் குறித்து எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது குறித்தும் இந்த ஊடகங்கள் வாயை திறக்கலை. நவம்பர் 15 தண்ணீருக்கான மாநாடு குறித்தெல்லாம் ஏற்கனவே விளம்பரம் செய்து பெரிய அளவில் தான் எல்லா மாநாடு மாதிரியும் ரொம்ப பெரிய அளவில் நம்ம நடத்தணும் வச்சுக்கோங்களேன். சரி, நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது காட்சி பதிவுகள் அங்கங்கே வந்தது. இது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறும். காவிரி சிக்கல் குறித்து, நீர் சிக்கல் குறித்து, உயிர் சிக்கல் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசி இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு இடத்துல தடுப்பணை கட்டுவது, அதாவது ஆறுகளின் குறுக்கே அணை கட்டுவது ஒரு இரத்த நாளத்தின் இடையில ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அது தவறானது. அந்த காலத்திலே இந்த உயிரியல் நீரியல் சுழற்சியை கண்டுபிடித்த நமது கரிகால பாட்டன் அவன் அணை கட்டலை, தடுப்பணை தான் கட்டினா அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக 2 மணி நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருப்பாங்க. 2 ஊடகங்கள் எடுத்து, ஒரு ஊடகங்கள் கரிகாலனை குறை சொன்ன சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிகிள் போட்டிருந்தது. இன்னொன்று ஒரு சில ஊடகங்கள் 30 லட்சம் ரூபாய் காரில் மிரட்டலாக இறங்கிய சீமான். இவங்க தண்ணீர் மாநாட்டிலிருந்து எடுத்து விவாதித்த பொருள் என்னன்னா இந்த புடலங்கா தான். 2 மணி நேரம் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. நிறைய அரசியல் சூழலியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப தெளிவான பதிவாக அமைந்தது. இன்னும் ஒரு சில அதற்கு முன்னாடி நடந்த மாநாடுகளில் இருந்த தொழில்நுட்ப பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவான பதிவாக அந்த மாநாடு நடந்தது. அது குறித்து பேசுவதற்கு, அதில் பேசப்பட்ட செய்திகள் குறித்து பேசுவதற்கு இவங்களுக்கு வாயே திறக்கலை, வாயே வரல, எது குறித்தும் பேசலை. இறுதியாக கடலம்மா மாநாடு 21ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. உண்மையிலே மிக சிறப்பான ஏற்பாட்டோடு அந்த மாநாடு நடந்தது. ஏன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களும் சந்திக்கின்ற ஒரு புள்ளியில் அந்த மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாடு நடைபெற்ற இடம்ங்கிறது ஒவ்வொரு நகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு முக்கியமான திடலில் நடைபெற்ற கூட்டம். மிக தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் 1.5 மணி நேரம் கிட்டக்க பேசினாங்க. இந்த கடல் எப்படி முதல் உயிரியை பிரசவித்தது
தொடங்கி இந்த கடல்ல நாம் கலந்திருக்கிற நச்சுக்கள் தொடங்கி எல்லாத்தையும் மிக தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணாங்க. இது குறித்து எந்த பதிவையும் எந்த ஊடகங்களும் வச்சுக்கல. எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வின்னா, உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் காது கேட்குமா, கண்ணு தெரியுமா, சிந்திக்க தெரியுமா? இதெல்லாம் கேள்விகளை நமக்கு இவர்கள் கடந்து செல்கிற அந்த கடத்தினூடாக நம்மளால் கேட்க முடிகிறது. ஏன்னா உலக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகாரத்தை பிடிக்கின்ற அந்த போக்கில் அந்த இருக்கின்ற மண்ணின் மக்களை ஏமாற்றி அவர்களிடம் இருக்கின்ற வாக்கை பெற்று அந்த வாக்கின் மூலமாக அதிகாரத்தை பிடித்து அதன் பிறகு எதாச்சும் செஞ்சுக்கிட்டு போகின்ற சமகால அரசியல்வாதியின் மத்தியில் இந்த வாக்கு குறித்தெல்லாம் எந்தவித கவலையும் கொள்ளாமல் இந்த மண்ணில் வாழ்கின்ற உயிரினமாக இருக்கின்ற மனிதருக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்கத்திற்கான சுழற்சி அரசியல் தேவை இது குறித்தெல்லாம் பேசுகின்ற ஒரே அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள். இது குறித்து பேசுவதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் வைத்த கருத்துக்கள் குறித்து பேசுவதற்கு இங்கே எவனுக்கும் எந்த ஊடகத்திற்கும், இன்னும் சொல்ல போனால் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லிக் கொள்கின்ற தகுதி எந்த ஊடகத்துக்கும் இல்லை அப்படிங்கிறத இவங்க இந்த 5 மாநாட்டில் கடந்து போன அந்த கடத்தல் நமக்கு சொல்லுது. உண்மையிலேயே பேசி விவாதித்திருக்க வேண்டிய பொருள், தண்ணீர் மாநாட்டில் என்ன பேசினாரு, பேசுனதுல என்ன சரி என்ன தவறு, கடலம்மா மாநாட்டில் என்ன பேசினாரு, பேசுனதுல எது சரி எது தவறு, அதுக்கு முன்னாடி இருந்த ஆடு மாடுகள் மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, இதுல எல்லாம் சீமான் என்னதான் பேசுறாரு, அது பேசுறதுல இருக்கிற தவறு என்னன்னாலும் நீங்க பேசலாம்ல. சரி இருக்குது, சரி நிறைய இருக்குது, அதை பேசல விட்டுடுங்க. ஆனா இது மாதிரியான முன்னெடுப்புகள்ல உள்ள தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க ஊடகத்துல ஒளிபரப்ப முடியாத அளவிற்கு என்ன தவறான அந்த கருத்துக்கள் அந்த மாநாட்டு திடல்ல வைக்கப்பட்டது? உதயநிதி 1:30 மணிக்கு வர்றாரு அப்படிங்கிறத ஒளிபரப்ப முடிகிற உங்களால இதே அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் வேண்டுமென்றே குதர்க்கமாக கேட்ட கேள்விக்கு இது தன்னுடைய கோப வெளிப்பாட்டை காட்டினது, அதை எடுத்து போட முடிஞ்ச உங்களால இந்த 5 மாநாட்டிலையும் பேசப்பட்ட கருத்துக்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னா நீ உண்மையிலேயே இந்த ஜனநாயகத்தின் 4வது தூணா, இல்லை அந்தந்த கார்பரேட்களினுடைய வீட்டில் கட்டி இருக்கிற நாய்களா? அதுதான் நம்ம கேட்க தோணுது. உண்மையிலேயே மிகப்பெரிய வெறுப்பு. ஏன்னா ஒரு உயிரியல் சார்ந்த ஒரு அரசியல் அணுகுமுறையை, சூழலியல் சார்ந்த அரசியல் அணுகுமுறையை இந்த பூமி பந்தில் ஒரு அரசியல்வாதி பேசிட்டு வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் 10 லட்சம் 12 லட்சம் மக்களை ஒன்று கூட்டி திரட்டி அவர்களுக்கான ஒரு சூழலியல் சார்ந்த அறிவுபூர்வமான ஒரு கல்வியை போதிச்சுட்டு வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் அதற்கான வரவேற்பு இருக்கு, பொதுமக்கள் வரவேற்பு இருக்கு. பொதுமக்கள் எந்தவித நீங்க தூத்துக்குடியில் நடந்த கடலம்மா மாநாடு, ஏதாவது ஒரு கட்சி ₹1 கொடுக்காம கடலம்மா மாநாட்டில் கூடின கூட்டத்தை நீங்க கூட்டிருங்க. அதே போல தண்ணீர் மாநாட்டில் ₹1 கொடுக்காம, அதுவும் இந்த பூதலூருங்கிற அந்த ஒன்றியத்துக்குள்ள நீங்க அவ்வளவு கூட்டத்தை நீங்க கூட்டிடுங்க. யார் கூட்டுறாங்களோ ₹1 கொடுக்காம எந்த கட்சி கூட்டுதோ அந்த கட்சியில நானே சேர்ந்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்துட்டு வருகின்ற இந்த கட்சி குறித்து, இந்த கட்சியினுடைய தலைமை குறித்து, அதன் மேடையில் வைக்கின்ற அந்த தலைமை மேடையில் வைக்கின்ற கருத்துக்கள் குறித்து பேச எந்த வாய்க்கும் துப்பு இல்லைன்னா இவர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லுகின்ற எந்த தகுதியும் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.